ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம சிங்கப்பண்ணி சீரியலை இப்போ நான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான எபிசோடில் மகேஷ் அன்பு மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருப்பாங்க. இப்போ எதுக்காக மீட் பண்ண போகிறாங்கன்னு ப்ரோமோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தில் தான் எலாபரேட்டாக என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்ல போகிறேன். ஆனால் இதுலேயும் ஒரு பெரிய ட்விஸ்ட் மறைஞ்சிருக்கு. ஸோ அந்த ட்விஸ்ட்டு தெரியும்னா வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அன்பும் ஆனந்தியும் சந்தோஷமாக வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனந்திக்கு அன்பு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் மகேஷ் அன்புக்கு கால் பண்ணுறாங்க. உடனே கால் எடுத்து அன்பு பேசுகிறாங்க. என்ன சார் என்னாச்சு அப்படின்னு பேசுகிறோன்னே, இல்லை அன்பு உங்ககிட்டையும் ஆனந்திக்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்கள் எப்பயும் போல் கம்பெனிக்கு வர டைமில் கம்பெனிக்கு வந்துடுங்க. நான் அங்கே வச்சு உங்ககிட்ட இந்த விஷயத்த பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன சார் புது ப்ராஜெக்ட் எதுவும் வந்திருக்கு, அர்ஜென்ட்டாக வரணுமா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அன்பு இது ப்ராஜெக்ட் விஷயம் இல்லை, கம்பெனி விஷயம் இல்லை, இது பர்சனல் விஷயம் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் சொல்லிடுறாங்க. உடனே அன்பு சரி சார் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. ஆனந்தி அன்பு கிட்ட கேட்குறாங்க, என்னங்க யாருங்க கால் பண்ணோம் அப்படின்னு கேட்டோடனே அன்பு இல்லைம்மா மகேஷ் சார் தான் கால் பண்ணியிருந்தார், ஏதோ பர்சனலான விஷயத்தை பற்றி பேசணுமா, என்ன பேச போகிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்ல, அன்பு சொல்ல உடனே ஆனந்தி அப்படியாங்க சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. அங்கே கருணாகரன் எப்பயும் போல் பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன 5 நிமிஷம் லேட்டு, நீங்கள் 2 பேரும் இன்றைக்கி மொத்த ப்ரொடக்ஷனே நீங்கள் 2 பேர் தான் உட்காந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு திட்டிகிட்டு இருக்கும்போதே மகேஷ் வந்துட்டாங்க. மகேஷ் கருணாகரன் உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, எதுக்காக இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, அன்பு ஆனதையே நான் தான் வர சொன்னேன் இந்த டைமிங்க்கு, அவங்க லேட்டாக இருந்தது காரணம் நான் தான், அப்போ என்ன ஏதாச்சும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கேட்க உடனே கருணாகரன் பயந்துக்கிட்டு சரி இல்லை சார் நீங்கள் என்னவோ கூப்பிட்டு போங்க சார் அப்படின்னு சொன்னோடனே அன்பையும் ஆனந்தியும் மகேஷ் கூப்பிட்டு போயிடறாங்க. கூட்டு போனதுக்கப்புறமா கருணாகரன் வேகு பார்க்குறாங்க. கருணாகரனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா ஆனந்தியும் அன்பு லேட்டாக வராங்க, மகேஷர் எதுவுமே கண்டுக்கல, 2 பேரும் ஏதோ பர்சனல் விஷயத்துக்காக கூப்பிட்டு போகிறாங்களே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாகரன் இங்கே தூண்டில் போட்டு மீன் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மகேஷ் அன்பையும் ஆனந்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு அன்பு ஆனந்திக்கிட்ட வெளியே இருந்தே, மகேஷ் நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் ஆனந்திக்கிட்ட சில விஷயங்கள் பேசணும், அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார் கூட்டிகிட்டு போங்க, ஆனந்திக்கிட்ட தானே சார் பேசுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே ஆனந்தியும் சரி சார் நான் வாரேன் வாங்க சார் பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் மகேஷ் ஆனந்திக்கிட்ட பேச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனந்தி இப்போ ஹெல்த்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் அதுக்கு என்ன சார் குறைச்சி, அதெல்லாம் நல்லா இருக்குது சார், அன்பு என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க சார் அப்படின்னு. சரி ஆனந்தி, ஆமாம் ஆனந்தி உன்னை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. ஆமாம் சார், இன்றைக்கி கூட என்னோடய ரூம் ஃபுல்லாக பேபிஸ் ஃபோட்டோவெல்லாம் ஒட்டி வச்சு எனக்கு செம்மையாக சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டாங்க அன்பு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னோன்னே, சரி வீட்டில் துளசி அன்போட அம்மாலாம் உன்னை எப்படி நல்லா பார்த்துக்கிறாங்களா ஆனந்தி, எதுவும் உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டோடனே ஒரு நிமிஷம் ஆனந்தி அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. எதுக்கு சார் இதெல்லாம் கேட்குறீங்க, என்னாச்சு சார் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை ஆனந்தி உன் மேலே இருக்கிற ஒரு அக்கறையில் தான் கேட்டேன், எல்லாமே நல்லா போயிட்டுருக்கா அப்படின்னோடனே, அதெல்லாம் போயிட்டுருக்கு சார், எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, ஆனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார், எனக்கு அது பெரிய கஷ்டமாக தெரியல, என் கூட தான் அன்பு இருக்காங்கள்ல, அதனால எனக்கு அதெல்லாம் மறந்து போச்சு, அந்த கஷ்டம்லாம் எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொன்னோடனே உடனே மகேஷ் சரி ஆனந்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ நல்லா இருக்கிறது அன்பு நல்லா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நான் அது முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னேன்ல ஆனந்தி அப்படின்னு. ஆமாம் சார், எதாக இருந்தாலும் நீங்கள் தயக்கம் இல்லாமல் சொல்லுங்கள் சார் அப்படி சொன்னோன்னே, இல்லை ஆனந்தி நான் எது கேட்டாலும் நீ எனக்காக தருவியா ஆனந்தி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் உங்களுக்காக நானும் அன்பும் உசுரை கூட தருவோம் சார், ஏன்னா நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கேட்டு நாங்கள் தராமல் இருப்போமா சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னோன்னே மகேஷ் அப்போ தான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. இல்லை ஆனந்தி இப்போ உன் வயிற்றில் இந்த பாப்பா உண்டானதுலேருந்து நீ எவ்வளோ கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்க அப்படின்னு எனக்கும் அன்புக்கும் தெரியும், அது எல்லாத்தையுமே நீ ஃபேஸ் பண்ணி இப்போ கடந்து போயிட்டுருக்க, அதனால தான் அன்பு அம்மா கூட உன்னை ஏற்றுக்கவே கிடையாது, அன்பு அம்மா உன்னை ஏற்றுப்பாங்கன்னு நீ நம்புறியா ஆனந்தி கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்ல, இல்லை சார் எனக்கு தெரியும் அவங்க அம்மா கண்டிப்பாக என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் என்ன சார் பண்ணுறது, என் கூட அன்பு துணையாக இருக்காங்களே எனக்கு அது போதும் சார் அப்படின்றாங்க. உடனே மகேஷ் சரி ஆனது எனக்கு அதெல்லாம் புரியுது, உன்னை பற்றி நீ யோசிச்ச, உன் வயிற்றில் இருக்க குழந்தைய அன்பு அம்மா ஏற்றுப்பாங்கன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்டோன்னே, சார் எனக்கு தெரியல சார், அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க தான்,
எனக்கு எப்படி என் குழந்தைய ட்ரீட் பண்ண போகிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல சார். அதெல்லாம் நினச்சா ரொம்ப மனசுக்கு படபடப்பாக இருக்குது சார். அதனால தான் நான் அன்பை விட்டு விலகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னோடனே மகேஷுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உடனே மகேஷ், ஆனந்தி நீ அப்படிலாம் முடிவெடுக்காத, என்ன ஆனாலும் அன்பு உனக்கு துணையாக உன் கூடவே தான் இருப்பான், நீ அதுக்கெலாம் எதுவும் கவலைப்படாத. அன்பு உன்னை வந்து எப்பயுமே யாருக்கிட்டையுமே விட்டு கொடுத்துட மாட்டான். இப்போ வந்து நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டால் உனக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனந்தி, ஆனால் எனக்கு இது ரொம்ப கேட்கணும்னு தோணுது அப்படின்னு. சொல்லுங்கள் சார், உங்களுக்காக நாங்கள் உசிரை கூட கொடுப்போன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம்ல சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை ஆனந்தி, எனக்கு உசிரை நீ தர வேண்டாம், ஆனால் உன் வயிற்றில் இருக்க உசிரத்தா அப்படின்ட்டா. உடனே ஆனந்திக்கு செம ஷாக்கு. வெளியே இருந்த அன்பு வந்து மகேஷ் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்ருப்பாங்க. அன்புக்கும் செம ஷாக்கு. அதோட வயிற்றில் இருக்க உசிரத்தான்னு சொன்னோடனே ஆனந்தி உடனே டப்புன்னு வந்து உட்காந்துட்டு இருந்தவங்க எந்திரிச்சிட்டாங்க. எழுந்துட்டு, சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை ஆனந்தி, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத நான் கேட்குறத. எனக்கு வந்து அந்த குழந்தை மேலே எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. இப்போது நீயும் அன்பும் இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டிங்கன்னா ஊர் உலகம் வந்து இந்த குழந்தைய ரொம்ப தப்பாக பேசும். இதே நீ வந்து என்கிட்ட கொடுத்துட்டேன்னா நான் இந்த குழந்தைய நல்லபடியாக வளர்ப்பேன். நீயும் அன்பும் சேர்ந்து ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டிங்கன்னா அப்போ உங்கள் மாமியார் உன்னை வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. இந்த ஊர் உலகமும் உங்களை கண்டிப்பாக ஏற்றுக்கும். ஆனால் இந்த குழந்தை என்கிட்ட இருந்தால் இது சேஃபு அண்ட் வந்து இந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னோட எல்லா சொத்தையுமே இந்த குழந்தைக்கே எழுதி வச்சுருவேன். நல்ல ஸ்கூலு, நல்ல காலேஜுன்னு ப்ரில்லியண்ட்டாக அந்த குழந்தைய நான் வளர்ப்பேன். உங்களால் வளர்க்க முடியாதுன்னு சொல்லலாம் ஆனந்தி, ஆனால் நிறையா விஷயங்களை கஷ்டப்பட்டு தாண்டணும். ஆனால் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் இன்னும் வாழ ஆரம்பிக்கலை. குழந்தைக்கான வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணிட்டீங்க. ஊர் உலகத்தை தாண்டி நீ எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் ஆனந்தி. அதனால மட்டும் இப்போ உங்களை நினச்சி மட்டும் நீ இந்த முடிவு எடுக்கல. எனக்குமே இந்த குழந்தைனா ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்ட அந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு இந்த குழந்தை வேணும், என்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும், அதை தூக்கி கொஞ்சணும், அது சிரிக்கிறத கேட்கணும், அது பேசுகிறத கேட்கணும், ரசிக்கணும், அது அப்பான்னு கூப்பிடும்போது அந்த ஒரு அதை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனந்தி. உனக்கு புரியுதா என்னோட ஃபீலிங்ஸ், நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னு கேட்டோன்னே அன்பு வந்து வெளியேருந்து கேட்டுட்டு இருந்தவங்க டக்குன்னு கதவை திறந்து வந்துட்டாங்க. உடனே மகேஷ் வந்து டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு அன்பு அப்படின்னு சொல்ல, சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகேஷுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி த்ரில்லிங்காக இருக்குது. அதோட அன்பு, சார் நீங்கள் கேட்குறது கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்கா சார்ன்னு கேட்டோன்னே அன்பு, நான் சொல்கிறது கொஞ்சம் புரியுதா சார், ஒரு நிமிஷம் இருங்க சார், ஆனந்தி நீ கொஞ்சம் வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆனந்தியும் அங்கேருந்து அழுதுகிட்டே வந்து வெளியே போயிடுறாங்க. அதோட தான் சவுசோலாம் வந்து ஆனந்திக்கிட்டே கேட்குறாங்க, என்ன ஆனந்தி அழுதுகிட்டே வர, என்னாச்சு, மகேஷ் சார் என்ன ஒர்க் பண்ணலன்னு திட்டாரா எதுவும் அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஆனந்தி அழுதுகிட்டே இருக்காங்க. அன்பு வந்து மகேஷ் சார்கிட்ட பேசிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் என்ன பேசுனாங்கன்னு தெரியல. என்ன பேசுனாங்க தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.